ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி விதை போட்டிருந்தோம். நீங்கள் பல வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். அது எல்லாமே நல்லாவே க்ரோ ஆகிருக்கு. நீங்கள் பார்க்கும் போதே தெரியும். இதில் காலிஃப்ளவர் உங்களுக்கு அப்புறம் ப்ரக்கோலிலாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே க்ரோ ஆகிருக்கு. அவரைக்கொடி பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடி வகை நல்லாவே இதுவாக இருக்குது. அவரைக்கொடியும் பொருளாங்கொடியும் பார்த்தீங்கன்னாவே தெரியும். எல்லாமே ஒரு 2-3 இன்ச்சஸ் தான் இருக்குது. பட் இது எல்லாமே ஒரு 5 to 10 இன்ச்சஸ்க்கு மேலே உங்களுக்கு நல்லா க்ரோ ஆகிடுச்சு. நம்ம பாட்டிங் பண்ணுறதுக்கு நல்லா இதுவாகிடுச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு 2 வீக்ஸ் எடுத்துக்கிச்சு உங்களுக்கு க்ரோ பண்ணுறதுக்கு. இந்த லாஸ்ட் இதில் பார்த்திங்கன்னா தெரியும் நமக்கு. நம்ம அந்த சில்லி இது பண்ணியிருந்தோம். நெய் மிளகாவும் கேப்சிகமும் க்ரோ ஆகிருக்கு. இது குறைந்தபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் ஆகிடுச்சு போட்டு வளர்கிறதுக்கு. ஏன்னா மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாள்லேயே வளர்ந்துடுச்சு. மழை விட்டு மேலே வந்துடுச்சு. பட் இது பார்த்திங்கன்னா 10 நாள் கிட்ட ஆகிடுச்சு. இப்போ தான் லைட்டாக பார்க்கும்போது தெரியும், லைட்டாக க்ரோ ஆகிருக்கு. அப்போ தான் செக் பண்ண பார்த்து தெரிஞ்சிச்சு இது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 days ஆச்சு ஆகும்னு சொல்லிவிட்டு லைட்டாக க்ரோ ஆகிருக்கு. இப்போ எல்லாமே நம்ம இப்போ இதை ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தான் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்கு. அதனால் மண்கலவை எல்லாமே நீங்கள் அதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் தெரியும். எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதை நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் நம்ம எப்படி நடவு செய்கிறோன்றதை ஃபர்தர் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறோம். இது மோஸ்ட்டாக வியூஸ் 4000 கிட்டே வியூஸ் போகுது. பட் சப்ஸ்கிரைப் யாருமே பண்ண மாட்டேறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபர்தர் வீடியோ சப்போர்ட் பண்ணுறது எங்களுக்கும் ஒரு இதுவாக இருக்கும். அதனால் எல்லாமே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற எல்லோருமே. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.